பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத தியான நேரத்துக்கு சில வினாடிகள், சில மணித்துளிகள் நாம் நல்ல வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மோசேயின் நாட்களில் எகிப்திலே அடிமையாய் கிடந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு ஒரே கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய தண்ணீரை குடித்து எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை உண்டு மகிமையாய் அவர்கள் தேவனுடைய வல்லமையை கண்ணார கண்டு காதார கேட்டு வளர்ந்து வந்த இந்த ஜனங்கள் ஒன்றாக நடந்து, ஒன்றாக பழகி, ஒன்றாக இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருந்த இந்த ஜனங்கள், ஆனால் இந்த ஜனங்கள் மேல அதிகமான பேரிடத்துல தேவன் எப்படி இருந்தது இல்லையாம், பிரியமாக இருந்ததே இல்லையாம். எவ்வளோ ஒரு நிர்பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி, மோசே சொன்ன காரியங்களை எல்லாம் நம்பி அவரை பின்பற்றி மோசையோடு கூட வந்து தேவனை கண்ணார கண்டு ஆராதித்து அவரை உணர்ந்து ருசி பார்த்து எல்லாம் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அவர்கள் ஒன்றாயிருந்தும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அநேகர் இருந்தார்கள். தேவன் அவர்கள் பேரில் பிரியமாய் இருக்கவில்லை என்ற ஒரு காரியம் எவ்வளவு வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது என்பதை ஒரு மேய்ப்பனுக்கு புரிந்து கொள்ள ஒரு வேளை வாய்ப்பிருக்கிறது. ஒரு ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்ள சற்று வாய்ப்பிருக்கிறது. மற்றவர்கள் புரிந்து கொள்வது கூட இந்த வலி எப்படிப்பட்டது என்பது கொஞ்சம் சற்று கடினமான காரியம்தான். தேவனுடைய இருதயத்தில் இவர்கள் மேலெல்லாம் விருப்பம் இல்லாமல் போகும் அளவுக்கு, இவர்களை வனாந்தரத்திலேயே அழித்து போடும் அளவுக்கு, ஏனென்றால் அவர்கள் தேவனோடையே எதிர்த்து நின்றவர்கள், மோசேயோடு கூட எதிர்த்து நின்றவர்கள், தேவனுக்கு பயப்படாத வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தவர்கள், புசிப்பதற்கு குறித்தும் குடிப்பதை குறித்தும் விளையாடுவதை குறித்தும் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகார வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரராகவும் மாறி போகியிருந்தார்கள். சிலர் வேசித்தனம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிலர் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்படி பல விஷயத்துல, பல வழியில தேவனை அவர் மனம் கசந்து போகும்படி செய்யக்கூடிய ஜனங்களாக, தேவன் அவர்களை ஆலோசிக்கும்படி இவர்கள் செய்தார்கள். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே சுமந்து கொண்டு செல்வது போல அந்த வனாந்தரத்திலே அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆனா ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்தது பாருங்க. இந்த கடைசி காலத்துல வாழுகிற நமக்கும் இது திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. 12வது வசனம் 1 கொரிந்தியர் 10:12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா தான் இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் நல்லா தான் இருக்கு. நான் நல்லா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். தவறாம ஆலயத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் கூட நம்ம போகலாம், என்னென்னமோ கூட செய்யலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் மாத்திரம் செய்கிறோமா, அல்லது அவர் விரும்பாத அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அநேக சூழ்நிலையில தேவன் விரும்பாத காரியங்களை நாம் விரும்பி போய் செய்கிறோம். பாருங்க, பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய அருமையான பாடல், உமக்கு பிரியமான
பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த நாளில் கூட அன்பானவர்களே, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் அவரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோமா? விக்கிரக ஆராதனை பின்வாங்கி போயிருக்கிறோமா? பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை, பண ஆசை என்ற தீமையில விழுந்து கிடக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருந்தும் தேவன் விரும்பாதவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அன்பானவர்களே, நம்மை நாமே நிதானித்து சற்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.